தலைவரே, எனக்கு ஆகஸ்ட் 28ஆம் தேதி கல்யாணம். அக்கா எல்லாரும் வந்துருங்க. பாப்பா தம்பி எல்லாம் கூட்டு வந்துருங்க. கண்டிப்பா வந்துரும். குடும்பத்தோட ஃபேமிலியா வந்துறோம். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. கண்டிப்பா ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துறணும். ஒரு முன்னாடியே வந்துறோம். சரி. எல்லாரும் வந்துருங்க. தலைவர் ஒரு சின்ன வேண்டுகோள். ஒரு லெட்டர் ஒன்னு எழுதிட்டு வந்திருக்கோம். வாழ்த்து மாடல், கல்யாண வாழ்த்து மாடல். கல்யாண வாழ்த்து மாடல். ஆமா. அது நீங்க படிச்சு உங்க வாயால அவருக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அப்படியே? ஆமா. சரி. அப்ப நம்ம லெட்டர் பிடிக்கிறதுக்கு அங்க போயிருமா? இப்ப ஒரு தீபக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். சரி. இப்ப வந்து எங்களால முடிஞ்சது, எங்க டீம் நம்ம ஆட்டோக்காரன் டீமால முடிஞ்சது. நானும் ஒரு கட்சியில பயணிக்கிறேன் தலைவரே. என்ன கட்சி? அதெல்லாம் கேட்க கூடாது. சரி, ஒரு கட்சியில இல்ல, நானும் ஒரு கட்சியில பயணிச்சிட்டு இருக்கேன் தலைவரா. அதனால நீ என்ன கட்சினா நம்ம ஒரு கூட்டணி வச்சுக்கலாமேன்னு பாக்க. கூட்டணி வச்சுக்கலாம்னு. ஆமா. என்ன தலைவரே, கூட்டணிலாம் நான் போகல. நான் வந்து சுயேட்சையா வந்து அந்த கட்சி மட்டும்தான் எனக்கு. சுயேட்சை நிப்பிய? இல்ல சுயேட்சையா நிக்கல. அந்த கட்சி மட்டும் எனக்கு போதும். கட்சி மட்டும் போதும். ஆமா. எனக்கு தெரிஞ்சு எங்க தலைவர் கூட்டணி வைக்க மாட்டாரு. அந்த கட்சியோட தொண்டராகவும் என் நண்பன் கல்யாணத்துக்கு நான் ஒரு நண்பனாகவும் இதுல வந்து எழுதி வச்சு ஒரு இது இருக்கும். நீங்க வாழ்த்துக்கள் சொல்லிடணும். நான் வாழ்த்து சொல்லணும். இந்த லெட்டரை படிச்சு அப்படியே நீங்க இது பண்ணி ஒரு அறிவுரை சொல்லி. கண்டிப்பா. எனக்கு வந்து அவங்க கல்யாணம் முடிக்க போறாங்க புதுசா. அதனால வந்து கல்யாணம் முடிக்க போறாப்லையா? என்ன இல்ல, தெளிவா தலைவரே. சரி சரி. தம்பி கல்யாணம் முடிக்க போறாங்க. தம்பியாவா? தம்பியா? அவன் தம்பியை கல்யாணம் முடிக்க போறானா? ஏன்னா தொண்டர்கள் நம்ம தொண்டர் தம்பி கல்யாணம் முடிக்க போறாங்க. தம்பிக்காக இந்த தம்பி வந்து ஒரு வாழ்த்து சொல்லணும்னு சொல்லி என் வாயால வரணுமா வெளியே? என்ன தலைவரே? வா, என் வாயால வெளியே வரணுமா? அதுக்கு முன்னாடி நம்ம சொன்னீங்க. எனக்கு மட்டும் தான் தப்பா கேக்குதா? இல்ல வாத்து சொல்றேங்கறீல, அதான் கேக்கு. வாழ்த்து வாத்து இல்ல தலைவரே, வாழ்த்து. ஒரு பெரிய மனுஷன் மாத்திங்க. வாத்து கோழி வாத்து தர்றேங்கறியா, கோழி தர்றேங்கறியா? அந்த பாம்பு பூச்சி எங்கெல்லாம் கடிக்காம உங்களை மட்டும் கடிக்குது. அது எனக்கு இந்த வரதான் செய்யும். அப்படி எவ்வளவு பூச்சி ஓடுது பாத்தீங்களா? மோப்பம் முடிச்சிடும் அந்த சட்டி வாடகை. என்ன 4 பக்கத்துக்கு எழுதி வச்சிருக்கான். இதை நான் படிக்கிறதுக்குள்ள தம்பி கல்யாணம் முடிச்சு பிள்ளைய பத்தி அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு அவன் பிள்ளைய பத்தி அப்படி ஆயிரும் போல இருக்கு. நல்லா எடுத்து பிடிங்க. லெட்டர் எடுத்து பிடிங்கவா? எடுத்து புடிச்சு படிங்க தலைவரே. படிங்க புடிங்கன்னு என்ன அர்த்தம்? எடுத்து பிடிங்கன்னா இது காட்டுக்குள்ள இருந்து வேற மாதிரி இருக்குது. என்ன தப்பா நினைக்காதீங்க, பேசுறதுக்கு தான் பதில் கொடுக்க. நான் வந்து அப்படிதான். அப்படியா தலைவரே? அப்படி இல்ல. சே அப்பா, நீங்களே பேசி டபுள் மீனிங் ஆக்கிடுறீங்க. என்ன போடுறீங்க? ஐயா அப்படியா தலைவரே தான் கேட்டேன். அப்படியா? நீ நான் எதுவுமே அப்படியா தலைவரே? ஆமா அப்படித்தான். அவ்வளவுதான் தலைவரே. அவ்வளவு உள்ள கடிக்க ஆரம்பிச்சு கிழங்கு பிடுங்குறீங்களா தலைவரே? கிழங்கு பிடுங்க. கல்யாணம் முடிச்சுதாங்கன்னு சொல்லி நான் இப்போ கல்யாணம் முடிக்கல தலைவரே. இனிமே முடிய போகுது. ஜாமான முன்னேற்ற கழகத்தின் தலைவர் எங்களின் படிங்க ஜாமா முன்னேற்ற கழகம் போட்டிருக்கு. எங்களின் எழுச்சி நாயகனே, ஆருயிர் அண்ணனே ஜிபி முத்து அவர்களே, வணக்கம். நீங்க தான் எழுதிருக்கீங்க? நான் இல்ல தலைவரே, இது நம்ம கட்சிக்காரர் தொண்டர்கள் எழுதி அனுப்புனா. சரி. என் தொண்டர்கள் அப்படிதான் எழுதுவாங்க எனக்கு. தலைவரே, ஆட்டோக்காரன் சேனல் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் சேனலில் நிறுவனர் மற்றும் தலைவர் எங்களின் அருளுயிர். ஆறுயிரா? அப்போ எனக்கு கொஞ்சம் அப்படிதான் சொல்லணும். என்ன? சரி தலைவர். ஆறுயிர் நண்பனே நீ நாசமா போ. என்ன தலைவர் தப்பா படிக்க தலைவர்? எழுத்து பொடிசா இருக்கு. ஏன் எழுத்துல கொஞ்சம் பெருசா இருக்கும் தலைவரே. துண்டு சீட்டு இருந்து இப்படி தப்பா படிக்கிறீங்களே தலைவரே. நண்பனின் எம் தீபக்நாத் என்பவருக்கு இரண்டாவது கல்யாணமா? இரண்டாவது கல்யாணம் போட்டிருக்கு. கேளுங்க தலைவரே, நீங்க தான் கேட்கணும். போட்டிருக்கு. ஆமா, இரண்டாவது கல்யாணம் போட்டிருக்கு. இது நல்லதுக்கு இல்ல தலைவரே. இது நம்ம கட்சி எந்த நேரத்துல ஆதரிக்காது. இரண்டாவது திருமணம் நடப்பு உள்ளது. ஆகையால் பன்னியில் அவனை பற்றி தலைவரே, அவனை பண்ணிங்கிறீங்க நீங்க.
அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சொல்றேன் அளவுக்கு ஒண்ணும் இல்லை இல்லை ரைட்டு இருந்தாலும் மனசுல வருத்தையாவா மனசுல வருத்தையா இல்ல உடம்புல பொறிச்சியா? மனசு வருத்தப்படக்கூடாது. மனசு சரி மனசு வருத்தப்படக்கூடாது கூடாது சொல்றேன். யார்ல எழுதுன எழுத்த யாரு எழுதுனால எங்க எழுதி சரியா எழுதி தீபக்கு மிக்க கம்பா ஆனந்தி என்னது இப்படி நான் தான் படிக்கனா இல்ல எழுத்தா இப்படி இருக்கேன் எனக்கு தெரியல. தீபக்கு மிக்க பெரிய சூர்யா ரசிகன். சூர்யா ரசிகரா? வாழ்த்துக்கள் வாழ்க்கை. எந்த சூர்யா ரசிகர்? சூர்யா எழுதிட்டாங்கல்ல சூர்யா அது சூரியன் சூர்யா என்றும் சூர்யா வெறியன். யாரும் கேக்குறாங்க இல்ல சூர்யா அண்ணன் சூர்யா அண்ணன் ரைட் தமிழ்நாடு தீ பிடிக்கும்டா. சரி சூர்யா ரசிகர். இல்ல இது நான் சொல்லல ரட்டர்ல வந்த மாதிரி இருக்கு அதான் படிக்கேன். அது தப்பா நினைக்கீங்க என்ன? அண்ணன் தெரியுமா தெரியாதா? தெரியும். சூர்யா சாரோட எங்க அண்ணன் சூர்யாவோட தம்பி பேர் என்ன? சூர்யா தம்பி பேர் யாரு? கார்த்தி சார். ஓ சுல்தான் இல்ல சூர்யா அப்பா பேர் சொல்லுங்க. சூர்யா அப்பா பேர் அது தெரியும் நல்லாவே. பழைய நடிகர் தானே பேர் என்ன பேரு? ராஜ்குமார். ராஜ்குமார் கிடையாது. நெப்போலியன். சிவகுமார். சூர்யா அப்பா பேர் சிவகுமார். ராஜ்குமார் இல்ல. இது ரொம்ப தவறு தலைவரே. சூர்யா ரசிகனா நான் உண்மையா கண்டிக்கிறேன். இல்ல இது சூர்யா அப்பா பேர் சிவகுமார். நில்லுங்க படிச்சு வாழ் சொல்லிட்டு போனா. இல்ல ரட்டர்ல அப்படி இருக்குங்க. சூர்யா அப்பா பேர் வந்து சூர்யா பேர் ராஜ்குமார். சூர்யா அப்பா பேரு சிவகுமார். சாரி சிவகுமார். அவங்க ஒரு பழைய நடிகர். அவங்க பழைய நடிகர். அவங்களாம் அந்த காலத்து நடிகர். மூத்த நடிகர்னு சொல்லுங்க தலைவரே. எங்க இதுல நாங்க பழைய நடிகர் சொல்லுவோம். நானும் சூர்யா ஃபேன் தான் சொல்லலைன்னா நான் போயிட்டு அங்கே வந்து போயிட்டு தலைமைக்கு போய் நான் ரசிகர்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபடுவேன். நானும் சூர்யா ரசிகர் நீங்க சொல்லல. நானும் கட்சியில இருந்து விளைவிக்கிறேன் தலைவரே. அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நான் கட்சியே வேணாம் ஜாமான் கலவுமே வேணாம். அண்ணனை வந்து இது பண்ற மாதிரி இருக்கு. உங்க அண்ணன் ஒண்ணும் பண்ணலையேப்பா. அப்பதான் சூர்யா ரசிகர்னு சொல்லுங்க. நான் சூர்யா ரசிகன் அப்படின்னு சொல்லுங்க. சூர்யா சின்ன பிள்ளையில இருந்து பிடிக்கும்டா. யாரு சூர்யா ரசிகர்? நீங்க. நான் சூர்யா அவங்க படம்லாம் பாப்ப வாங்குவேன். நான் தலை ரசிகர். சூப்பர் ஸ்டார் ரசிகர். சூர்யா தெரியுமா தெரியாதா? சூரியன் தெரியும் எனக்கு. அப்படிங்க யாரு ரசிகர்? சிலுக்கு சுமிதா. கேளுங்க. அப்படியா? நான் சிலுக்கு ரசிகர். பத்தியலா? சிலுக்கு குட்டி குஞ்சானுக்கு பத்தியலா? குட்டி குஞ்சானுக்கு குஞ்சு எழுபது பத்தியா? தீபக்கு மிகப்பெரிய சூர்யா ரசிகர். ஆனா சாரி தீவிர பக்தன். இவர் ஒரு சங்கம் வச்சிருக்கார். கொடுமை மயிர் புடிச்சு கொடுமை அவளை எடுத்து தப்பு தப்பாளி விட்டு கொடுமை மயிரண்டு அடிக்கிறேன். கொடுமை மயிரண்டு நான் என்ன பண்ணேன் பாரு. என்னது? ஆமாமா என்னது? சங்கம் ஒழுங்கு தெரியுது. இது சோப்பு மை பேனர்ல எழுதிக்கிட்டு சோப்பு மை போனாலும் எழுதிக்கிட்டு அது புடுமையை சேர்த்து இருக்கிறது உள்ள எழுத்து எங்க புரியுது பாருங்க. எதிர்காலத்தை முள்ளுல எதிரிகளை விளங்கிடும்டா. படிங்க. எழுத்து பிழை. தலைவரை படிங்காத. எதிர்காலமா
எதிரிகளம்மா எதிரிகளை எதிரிகளா எதிரிகளை நோக்கி என்ன பண்ண முடிய நேருக்கு நேராக எதிரிகளை நோக்கி தானே போட்டிருக்கு. நேருக்கு நேராக எதிரிகளை நேருக்கு நேராக சந்திப்போம். சரி சரி அது இருக்கடா. என்றுவா என்று கேட்டு ஏற்கனவே தோல்வித்தவன் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திப்போமா என்று கேட்கும் எதற்கும் துணிந்தவன். எதற்காக தூக்கிட்டு திரியிறேன்னு கேக்குறீங்க நீங்க. எதற்கு துணிந்தவனா? எதற்கும் துணிந்தவன். இந்த எழுதுறவன் கையில அவன் கைய கொண்டு எதிர கொண்டு உனக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு யாருக்கும் அஞ்சா எங்களின் பிதா மகனே போராடகனே பிதா மகனே பேரழகனே போராடகனேவா அதோட ஆனந்தே பத்தியா தீபக் மிகப்பெரிய சூர்யா ரசிகன். சாரி அவன் தீவிர பக்தன். அவன் ஒரு சிங்கம். எதிர்காலத்தை எதிரிகளை நேருக்கு நேராக சந்திப்போமா என்று கேட்கும் எதற்கும் துணிந்தவன். யாருக்கும் அஞ்சான். நீயா? ஆமா கோர்ஸ் அப்படியா? ஆமா. பிதா மகனே பேரழகனே. அடுத்து படிங்க. எங்கள் பிதா மகனே உன்னை நினைத்து எங்காவது போயிடலாம் போல இருக்கு நீங்க படிக்கிறத பார்த்தா. ஏன் தலைவரே ஏங்காத பெண்களும் இருக்கு தலைவரே. கொள்ளையில போவோம் கொள்ளை அல்ல அப்படித்தானே போட்டிருக்கு. தெளிவா சொல்லி படிக்க. எங்கேயாவது பெண்களுக்கு இல்லை. எங்கேயாவது பெண்களுக்கு இல்லை. ஏங்காத பெண்கள சரி ஏங்காத பெண்கள் பார்க்காத கண்கள் இல்லை. ஆனாலும் எந்த பொண்ணுக்கும் எந்த பெண்ணும் வேண்டாம் என்று சொன்னது கிடையாதா? அவனுடைய 7ஆம் அறிவு. ஆனால் கூட அவர் ஒரு ஒத்தாண்டியா ஒருத்தி மட்டும். இதுக்கப்புறம் இந்த போட்டோ அப்படியே நம்ம வெளியிடுறோம். ஒருத்தி மட்டும் இந்த கண்ணாடி எடுத்து வந்துக்கலாமோ? இதான் தலைவரேன் ஒண்ணுமே தெரியல. இம்மதான் வார்த்தை வேற மாதிரி போயிட்டு இருக்கோம். இந்த கண்ணாடியை போட்டு படிக்கணும். ஒருத்தி மட்டும் இவன் உயிரில் கலந்து விட்டால் பூவெல்லாமா ஐயோ பூவெல்லாம் கேட்டுப்பார். இந்த கஜினி எப்படி சில்லுன்னு ஒரு காதல் செய்தானோ அன்று அதே போல் காலம் எல்லாம் காதல் செய்த பசங்கள் ரெண்டாவது பெற்று பசங்க ரெண்டு பெற்று என்னது பூவெல்லாம் கேட்டுப்பாரு. சூர்யா படத்தை ஃபுல்லா வச்சு சூர்யா படம் இது ஃபுல்லா. இப்ப நான் உங்களுக்கு எல்லாம் கேட்டுப்பா சூர்யா படமா? ஆமா விஜய் சார் படம் இல்ல ஐயா. இருங்க நான் சொல்றேன் பாருங்க. அதாவது நாங்க என்ன எழுதியிருக்காங்க, நான் தொண்டர் என்ன எழுதியிருக்காப்லனா தீபக் மிகப்பெரிய சூர்யா ரசிகன். சாரி தீவிர பக்தன். அவன் ஒரு சிங்கம். அதுவும் சூர்யா அண்ணன் படம். எதிரிகளை நேருக்கு நேர் சந்திப்போமா என்று கேட்கும் எதற்கும் துணிந்தவன். ஆமா அதாவது நேருக்கு நேர் சந்திப்போமா எதற்கும் துணிந்தவன்ல சூர்யா அண்ணன் படம். ஆமா யாருக்கும் அஞ்சான். ஆமா 5000 சரி 5000 ரூபாய் இல்ல. சொல்லு. எங்களின் பிதா மகனே. ஆமா பிதா மகன் சொல்லு. கரெக்ட். அதுக்கு நான் ஒத்துக்கிறேன். பிதா மகன் சொல்லு ஒத்துக்கிறேன். அடுத்ததான் ஒரு ட்விஸ்ட். பிதா மகனே பேரழகனே. பிதா மகனே பேரழகனா? எனக்கு பேரழகன். அவர் இவர் பேரழகனா? ஓகே. உன்னை நினைத்து ஏங்காத பெண்களும் இல்லை பார்க்காத கண்களும் இல்லை. ஆனாலும் எந்த பெண்ணும் வேண்டாம் பார்க்கல. உண்மையை சொல்லிவிட்டே தலைவரே. எந்த பெண்ணும் வேண்டாம் என்று சொன்னது அவனுடைய 7ஆம் அறிவு. சரி
ஆனாலும் கூட அவள் ஒருத்தி மட்டும் இவன் உயிரில் கலந்து விட்டாள். அது எந்த அவங்க ஒருத்தி மட்டும் ரைட் ஓகே. பூவெல்லாம் கேட்டுப்பார் இந்த கஜினி எப்படி சில்லுன்னு ஒரு காதல் செய்தான் என்று. சரி. அதே போல் காலமெல்லாம் காதல் செய்து பசங்க 2 பெற்று சந்தோஷமாக வாழ வாழ்த்துகிறோம். பசங்க 2 பெத்து பெத்து பெத்துன்னு சொல்லு, பெட்டுன்னு சொல்லக்கூடாது. பெற்று இல்ல பெட்டு கட்டிலு 2 பெட்டு போட்ட மாதிரி இருக்கு. நீ நான் 2 பெட்டுன்னு நினைச்சேன். கல்யாணம் முடிஞ்சு 2 பெட்டு போட்டு இருக்கணும். கல்யாணம் முடியாம போடாம ஒத்து போட்டுல இருந்து நினைச்சுக்கணும். இப்படிப்பட்ட ஆளு உனக்கு வாழ்த்து சொல்லி நீ இந்த வாழ்த்தை வந்து நான் வந்து படிக்கிறதுக்கு நீ அங்கிருந்து வந்திருக்க ராமநாதபுரத்துல இருந்து. பேரை நீங்க தான் கண்டிப்பா படிக்கணும். இப்படிக்கும் ஆட்டோக்காரன் நண்பர்கள் பாட்டை பவினு அது வேற. பட்டை பவன் யாரு? நான் தான். பட்டை பவனா? ஆமா ரைட்டா. பட்டை பவினு கொட்டை பாண்டி கொண்டை விட்டுருக்காம கொட்டை. இது தப்பு. நான் இல்ல, இதுக்கு மேல டென்ஷன் ஆயிருவேன். கொட்டை தான் போட்டிருக்கு பாப்போம். அரஜாமான் அரவிந்த். அரஜாமான் அரவிந்தா? அரஜாமான் அரவிந்த் யாருல? பாதிதான் இருக்கு அவனுக்கு. நம்ம பையன் புளுச்சி கொட்டை குஞ்சான் புழு கொடஞ்சான். அது புழு குடஞ்சான். புழு குடஞ்சான் என்னல பேரு இது? அது அவன் பேர். அது முழுசா படிங்க நீங்க. புழு குடஞ்சான் பாரத். ரைட்டு. புழு குடஞ்சான் பேரச்சு பாரத்னு வைக்கல. எரும மாட்டு பேர யாருலவன்? சபிவியா? சப்படி சபித்து. நான் பேர உலகம் சொல்லிடுறேங்க. இல்லைங்க. சப்படி சபித்து மின்குஞ்சி அழகரு. மீன் குஞ்சுனா கரண்டு குஞ்சு. கரண்டு குஞ்சு கிடையாது, மீன் குஞ்சு. மின் குஞ்சு மாதிரி இருக்கு. மீன் குஞ்சு. குட்டி குஞ்சன் பாபுஜி. பாபுஜி. ஆண்டி வெறியன் ஆனந்த் மாமா. ஆண்டி வெறியன் ஆனந்த் மாமா தவறு இல்ல, அதனாலதான் மாமா. இல்ல மாமா, அதனாலதான் மாமா. இவர் வேற ஆனந்த். ஓ, ஆண்டி வெறியன் ஆனந்த் மாமா. ரைட்டு. உள்ள இருக்கு. மறுபடியும் ஜாமான வந்துட்டு அதேதான் தலைவர். திரும்ப அதே வரடி. இல்ல தலைவர, படிங்க தலைவரே. திரும்ப வருது. இது உங்களுக்கு தொண்டர் ஒரு ஆளு ரொம்ப அன்பா எழுதி. சரி, அடுத்த